ஏதாவது பூனையா இருக்கும். ஓ கடவுளே, துளசியும் சிவாவும் இப்ப வந்துருவாங்களே. திருவுக்கும் ஸ்வேதாவுக்கும் ஜனனிய நல்லா தெரியுமா? ஒன்னா சந்திக்க போறாங்க. ஐயோ கடவுளே, எப்படி துளசி மாட்டிக்க போறா? ஸ்வேதா, மலேசியா பொண்ணுங்க ரொம்ப மாடர்னா இருப்பாங்கல்ல? ஸ்வேதாவை பார்த்தா தெரியலையாக்கா? ஆனா அண்ணிய பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ நம்ம ஒரு பொண்ணுங்க மாதிரி தான் இருக்காங்க. ஒரு நாள் கூட மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நான் பார்த்ததே இல்ல. அவ போடாட்டியும் அவகிட்ட ஒரு சிவாவுக்கு அவ கிடைச்சது ரொம்ப அதிர்ஷ்டம். தான் மலையானி, இது எங்க போய் முடிய போகுதோ, நீதான் காப்பாத்தணும். அம்மா, அம்மா, நீங்க இங்கேயே இல்லம்மா, வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படிப்பா சொல்ற? எனக்கு தெரியாதாமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சிவாவை இன்னும் காணுமேன்னு தான் பாக்குறேன். கடைக்கு தானே போயிருக்கான், வரட்டும். வந்தா ரெண்டு பேரையும் பார்க்க தானே போறேன். ஐயோ கடவுளே, துளசி ஜனனி இல்லைன்னு நீயே காட்டி கொடுக்க போறியா? ஏன் கண்ணு முன்னாடியே அத்தனை பேர் முன்னாடியும் என் பொண்ணு அவமானப்பட போறாளா? இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டேன்னு சிவத்தம்பி துரத்தி விட போறானா? கடவுளே, என் பொண்ணு தாங்க மாட்டாளே. நான் ஜனனி இல்லைன்னு சொல்ல போறேன்னு சொன்னப்போ